அந்த சீன் வந்து கோட் ரிலீஸ்க்கு முன்னாடியே எழுதியிருக்காங்க. பயங்கர ஹை பாயிண்ட், ஃபிலிமில் ஒரு ஹை பாயிண்ட்டாக இருக்கும். அந்த துப்பாக்கி கொடுக்குற சீன் வந்து அது வந்து பெரிய மேட்ரு. கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன், ஏன்னா லைக் எல்லா ஹீரோஸும் அப்படி ஒத்துப்பாங்களா அது எனக்கு தெரியாது. பட் அவர் பண்ணார். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம் சித்தார்த்தா ப்ரோ. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தப்பா சொல்லிட்டேன், சித்தார்த்தா கிடையாது, PC2. I'm a trained actor. நான் நாசர் சார் கிட்ட ஒரு 1 year ட்ரைனிங் பண்ணிட்டு தான் வந்தேன் சினிமா. கொலை படம் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாங்க. இது வந்து ரன் டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் இம்பேக்ட் பெருசாக இருக்கும். ஸோ நான் சொன்னேன், சார் நான் உங்களோட பெரிய ஃபேன் சார், ஒரு 5 minutes உங்கள் படத்தில் வந்தாலே எனக்கு சந்தோஷம். எஸ்கே சார் வந்தார், பண்ணுங்க, நீங்கள் வந்து உங்கள் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. ஸோ ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. உங்களை நீக்கில் பார்த்தேன், அதில் வேற நீக்கில் பார்த்துக்கலாம். ஆமா, கரெக்ட். He likes to keep reinventing himself. அந்த ஈகோ இதெல்லாம் கிடையாது. ஓ நான் முருகதாசரா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. He's a child. லைக் ஒரு நாள் பேசிட்டு இருப்போம், இங்க இருப்பாரு, அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா மேல இருப்பாரு. பிரதர் என்ன பிரதர் பண்றீங்க? ஒரு பேண்டேஜ் மாதிரி இங்க இருந்துச்சுன்னா கேட்டேன், என்ன ஆச்சு ப்ரோ? விரல் போயிடுச்சு. இது விரல் போயிடுச்சா? அது பார்த்துக்கலாம் ப்ரோ, அதை ஒட்டிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பெஸ்ட் ஆக்ஷன் இன் தமிழ் சினிமா. ஸோ வணக்கம் சித்தார்த்தா ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். எனக்கு தெரிஞ்சு சூப்பரா இருப்பீங்க, எங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்பேற்பட்ட ரோல் மதராசியில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தப்பா சொல்லிட்டேன், சித்தார்த்தா கிடையாது, PC2. ஸோ இந்த PC2 இதெல்லாம் வந்து நமக்கு படம் பார்த்தவங்களுக்கு வந்து டெஃபினட்டா தெரியும். நீங்க எப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் இதுல பண்ணிருக்கீங்க, ஒரு சஸ்பென்ஸ் கேரக்டர் இதுல பண்ணிருக்கீங்க. ஸோ ஹவு டஸ் இட் ஃபீல்? ஏன்னா படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நிறைய பேர் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் தியேட்டர்ஸ்க்கெல்லாம் போனேன். அந்த வரவேற்பு, அந்த ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கிளாப் அடிக்கிறாங்க, விசில் அடிக்கிறாங்க. ஸோ ஐ ஃபீல் வெரி பிளஸ்ட், வெரி கிரேட்ஃபுல். நைஸ். அண்ட் துப்பாக்கியை வாங்கினவரும் துப்பாக்கி எடுத்தவரும் ஒரு படத்தில் நடிச்சிருக்கீங்க. ஸோ அது எப்படி இருந்தது, இந்த காம்பினேஷன், இந்த விஷயம், இந்த ஆரா எப்படி இருந்தது? அது ஆக்சுவலாக ஒரு பயங்கரமான சீக்வன்ஸுங்க. அது ஆக்சுவலாக அந்த சீன் வந்து கோட் ரிலீஸ்க்கு முன்னாடியே எழுதியிருக்காங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து முருகதாஸ் சார் ஜோக் பண்ணார், அப்பா இது வந்து நம்ம சும்மா அதுக்காக வைக்கல, நம்ம கதைக்கு சார்ந்த மாதிரி வச்சோம், அது அப்படி அமைஞ்சிருக்கு. அண்ட் எஸ்கே சாருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா அது ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ஐகானிக் சீன். ஸோ எல்லாரும் ஈஸியாக ஒத்துக்க மாட்டாங்க ஒரு நியூ கமருக்கு இந்த மாதிரி ஒரு சீன் கொடுக்கறதுக்கு. ஸோ அது எஸ்கே சாருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா அவர்கிட்ட ஒரு பிடிச்ச குணம் என்னன்னா, அவர் வந்து டிவிலேருந்து வந்திருக்காரு அண்ட் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ இந்த உச்சத்தில் இருக்காரு. அண்ட் ஸோ அவருக்கு வந்து ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி தெரியும். ஸோ நிறைய நியூ கமர்ஸ்க்கு வந்து என்கரேஜ் பண்ணுவார். இன்ஃபேக்ட் அந்த சீன் ஷூட் பண்ணும்போது அவர் சொன்னாலும் நல்லா பண்ணுறீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க, பெருசாக வருவீங்க. ஸோ அது ரொம்ப ஒரு பெரிய மூமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஓகே. அண்ட் முக்கியமான அந்த ஒரு பீக் சீன்றது வந்து தியேட்டர் மொமெண்ட். ஏன்னா வந்து ஸ்பாயிலர் அலர்ட் இருக்கு, கொஞ்சம் பார்த்தே இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா வந்து அந்த சீன்ல வந்து ஒரு ஆப்போசிட் கேங், அதாவது ஹீரோக்குள்ள இருக்கிற ஒரு மோல், ஒரு கருப்பு ஆடு வந்து உங்க முன்னாடி வந்து நிப்பாரு, நான் ஆள் தான் அப்படின்னு. அந்த இடத்துல உன்னதாண்டா தேடிட்டு இருக்கு. அந்த சீனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு சீன் நமக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி இருந்தது? இல்ல, முருகதாஸ் சார் ஒன்று சொன்னாரு இங்க வந்து, இன்ஃபேக்ட் என்னை செலக்ட் பண்ணும்போதே சொன்னாரு, இது வந்து ரன் டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், பட் இம்பேக்ட் பெருசா இருக்கும். ஸோ நான் சொன்னேன், சார் நான் உங்களோட பெரிய ஃபேன் சார், ஒரு 5 minutes உங்க படத்துல வந்தாலே எனக்கு சந்தோஷம். அண்ட் அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு எலிவேஷன் சீக்வன்ஸ் இருக்கும், பயங்கர ஹை பாயிண்ட், ஃபிலிம்ல ஒரு ஹை பாயிண்டா இருக்கும், நீங்க வேணும்னா பாருங்க, தியேட்டர்ல செம்ம ரெஸ்பான்ஸா இருக்கும். அண்ட் அவர் சொன்ன மாதிரி அப்படியே வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பி. பட் அது வந்து அது முழுக்க ரைட்டிங் தான் காரணம். அந்த பீக் ரைட்டிங் முருகதாஸ் சாரோட டச்சுனால தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது. ஓகே. ஏன்னா அந்த சீன் வந்து தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா அது அந்த மொமெண்ட் நடக்கும்போது செம்ம கிளாப்ஸ், செம்ம விசில். அது நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த சீனோட எலிவேஷனே உங்களோட ஒரு கேரக்டர் எலிவேஷனாக வரும்போது, ஏன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய டைரக்டர், பெரிய ஹீரோ, பெரிய படத்துல நமக்கு அந்த மாதிரி ஒரு சீன், நமக்கு ஒரு கிளாப் மொமெண்ட் வருது அப்படின்றது வந்து, அது நீங்க தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எப்படி இருந்தது? அது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு.
அண்ட் இன்ஃபேக்ட் இந்த வருஷம் 2 படத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு சீன் கிடைச்சது. 2 சீன்லேயும் கிளாப்ஸ் அடித்தாங்க, விசில் அடித்தாங்க. ஸோ ஒரு பயங்கரமான மூமெண்ட். அண்ட் நான் சொன்ன மாதிரி அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து ரைட்டிங். ஓகே, முருகதாஸரோட கோல்டன் டச் அது. ஓகே. அண்ட் இதுல வந்து ஒரு சஸ்பென்ஸான ஒரு கேரக்டர், யாருமே எதிர்பார்க்காத ஒரு மொமெண்ட்ல வந்து நீங்க பீக் ஆவீங்க. அண்ட் 2 பேர் இருப்பீங்க உங்களுக்குள்ள. அதுவுமே ஒரு பயங்கரமான சீன் தான். ஏன்னா உங்களோட ஆக்டிங் வந்து ஓகே முடிஞ்சிருச்சு, நம்மள கொண்டுட போறாங்க அப்படின்னு நிக்கும் போது அந்த கேரக்டர் வந்து இன்னொருத்தரை காட்டி விடும் போது அதுவுமே ஒரு பயங்கரமான சீன். ஒரு இன்டெலிஜென்ட்டான, அதாவது முருகதாஸ் சாரோட டச் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த சீன் ஓகே நம்மள காப்பாத்திர போறாங்க, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது நம்ம ரோல் அப்படின்ற மாதிரி இருந்ததா? ஆமா, அந்த சீன்ல எப்படின்னா லைக் அவர் சொன்னாரு, இங்க வந்து இந்த கேரக்டர் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் லாஸ்ட்ல வந்து நீங்க ஒண்ணு பண்ணும்போது அது பயங்கரமா கிளிக் ஆகும். இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா செட் பண்ணிருப்பாரு. அதாவது எஸ்கேக்கும் ரகுக்கும் மாலதிக்கும், அதுக்கப்புறம் விராத்துக்கும் சிராகுக்கும், அதுக்கப்புறம் PC1க்கும் இது செமையா இருக்கு. ஓகே. ஸோ அகெயின் ரைட்டிங், பிரில்லியன்ஸ் ஆஃப் த ரைட்டிங் ஆஃப் த டைரக்டர். ஓகே. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அந்த மாலதி கேரக்டரை வந்து அங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க சடனா உள்ள வந்துட்டு பார்த்துட்டு ஒரு 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 சீக்வன்ஸ் அங்க நடக்கும்ல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நீங்களும் ரொம்ப கேஷுவலா, எனக்கு வந்து லைக் நான் கம்பேர் பண்ணி அப்படி சொல்ல வரல, துப்பாக்கியில வந்து விஜய் சார் ஒரு சீன் ஒன்று பண்ணியிருப்பேன், அந்த பாட்டில அழுத்தி அப்படின்னும் போது நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா அவரோட ஃபேஸ்ல ரியாக்ஷனே இருக்காது. எங்களுக்கு இது ரொம்ப சாதாரணம் அப்படின்ற, எங்க லைஃப்ல இது ரொம்ப யூஸ்வல் அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. நீங்க அந்த பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு எங்கேயோ அந்த ஒரு இது வந்துச்சு. ஏன்னா எங்க லைஃப்ல இது ரொம்ப இயல்பு. ஏன்னா ஒருத்தரை கொண்டுட்டு கிடுகிடுன்னு பேக்ல போட்டு தள்ளி வைக்கும் போது அகைன் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து அது பெரிய கம்பேரிசன், அதுக்கு தான் சொன்னேன் நான் கம்பேரிசன் அப்படின்னு சொல்ல வரல. பட் அகைன் அது ரைட்டிங் தாங்க. அது டைரக்டர் வந்து ஒரு சில சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ அந்த கேரக்டரோட லைஃப்ல இதெல்லாம் சகஜம். ஸோ அது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரியாக்ட் பண்ணணும். ஸோ அது வந்து லைக் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் சைட்ல நம்ம ஒன்று பண்ணுவோம், ஆனால் அதை மீறி டைரக்டர் ஒரு இன்புட் கொடுப்பாரு. அது அந்த இன்புட் வாங்குறதுக்கு அப்புறம் தான் நம்மள இது இந்த மாதிரி பண்ண முடியும். ஓகே. அண்ட் அந்த படத்தோட ஹை மொமெண்ட்டை பத்தி அதை சுத்தி நடக்கிற விஷயமே இருக்கும். ஏன்னா படத்துலேயே வந்து அந்த இடத்துல தான் வந்து அந்த அனிமல் இன்ஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எலிவேட் ஆகிற இடம் அந்த போர்ஷன் தான். ஆமா. அங்க பாத்தீங்களா எஸ்கே அவர்களோட நடிப்பு நேரில் எதுவும் பார்க்க வாய்ப்பு இருந்ததா? எஸ்கே சாரோட வளர்ச்சி பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்ஃபேக்ட் ஒவ்வொரு மூவிலையும் அவர் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் அவர் ப்ரெசென்ட் பண்ணுவார். இந்த படத்துல ரொம்ப ஒர்க் பண்ணார், நிறைய ஒர்க் பண்ணார். ஆக்சுவலாக ட்ரைனிங்காக இருக்கட்டும், லைக் ஃபிசிக்காக ரெடியாக இருக்கு. ஏன்னா அவர் வந்து 20 பேர் அடிக்கிறாங்க. ஆமாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிலீவபிள் பாடி லாங்குவேஜ், ஒரு ஃபிசிக் இருக்கணும். அதுக்கு பயங்கரமாக ஒர்க் பண்ணார். அப்புறம் ஒரு ஆக்டிங் கோச்சோட ஒர்க் பண்ணார். ஓகே. அண்ட் அவர் நிறைய தட்டி கொடுப்பாரு, நிறைய விஷயங்கள் வந்து ஆன் ஸ்க்ரீன் இல்லாமல் ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்கும்போது நிறைய பக்கத்தில் இருக்கிறவங்களை வந்து பூஸ்ட் பண்ணி நிறைய பேசுவாங்க அப்படின்னு. அதான் நான் சொன்னேன்ல, அந்த துப்பாக்கி கொடுக்குற சீன் வந்து அது வந்து பெரிய மேட்ரு. அது வந்து லைக் எல்லா ஹீரோஸும் அப்படி ஒத்துப்பாங்களா அது எனக்கு தெரியாது, பட் அவர் பண்ணாரு. இன்ஃபேக்ட் மெனி அதர் ஆக்டர்ஸ், இப்போ தர்ஷன் ப்ரோ இருக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்ணி சரி நீங்கள் வாங்கடா, லைக் நீங்களும் வரணும். அவர் வந்து லைக் அவர் முன்னாடி போவார், he also brings other people with him. So அது ரொம்ப பிடிச்ச குணம். அந்த சீனை பத்தி நம்ம பேசியே ஆகணும். நீங்க அந்த துப்பாக்கி ஹேண்ட் ஓவர் பண்ணி ஒரு சீன் ஒன்று வரும்ல, ஓகே, அது நமக்கு நிறைய ரெசம்பிளன்ஸ் ஞாபகப்படுத்துச்சு படம் பார்க்கும் போது, அதெல்லாம் ஓகே. பட் அந்த இடத்துக்கும் ஆடியன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணாங்க பாத்தீங்களா? ஒரு அந்த கொடுத்துட்டு அவர் எடுத்து ஒரு மாதிரி அதை கன்ஃபியூஸ்டா பாக்குற அந்த ஒரு ஃபுல் சீக்வன்ஸே நீங்க அது முன்னாடியே ஷூட் பண்ணிட்டீங்களா? கோட்டுக்கு முன்னாடியே? இல்ல, முன்னாடி ரைட் பண்ணியிருந்தாங்க, பட் கரெக்டா கோட் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் அதை ஷூட் பண்ணோம். அதான் சொன்ன மாதிரி முருகதாஸ் சார் வந்து ஜோக் பண்ணாரு, இது வந்து நம்ம வேணும்னே வைக்கல, ஸ்கிரீனுக்கு தேவைப்பட்டுச்சு நம்ம வச்சோம், அதுவாகவே அமைஞ்சிருக்கு. பட் அது பயங்கரமான ஒரு சீக்வன்ஸ் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் நான் அது பண்ணும்போது கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன். ஏன்னா என் மைண்டில் அதுதான் ஓடிட்டு இருந்துச்சு, ஐயோ நம்ம வந்து இந்த சீன் பண்ண போகிறோமே, அது கம்பேர் பண்ணுவாங்கல்ல. எஸ்கே சார் வந்தார், தம்பி நல்லா பண்ணுறீங்க, நல்லா பண்ணுங்க, ஓகே, நீங்கள் டோன்ட் வரி பண்ணுங்க, நீங்கள் வந்து உங்கள் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. ஸோ ரொம்ப என்கரேஜ் பண்ணார். அந்த சீன் வந்து அதனால தான் ஒரு மாதிரி நல்லா வந்திருக்கு. அண்ட் ஆடியன்ஸும் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஓகே. அண்ட் உங்களோட போர்ஷன் த்ரூ அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேரக்டருக்குள்ளவே இருந்தீங்கன்ற மாதிரி தான் சொல்லணும். டுவர்ட்ஸ் அந்த எண்டில் கூட உங்களை சுட்டு முடிச்சு விட்ற அந்த மொமெண்ட்டில் கூட
என் ஃபேஸ்ல நீ சுடாத, ஏன்னா என் குழந்தைங்க பார்க்கணும், அது Correct. அதெல்லாம் வந்து ரொம்ப அந்த கேரக்டருக்குள்ள இருந்துச்சு. லைக் அந்த அந்த மொத்த கேரக்டரைசேஷனுமே முருகதாஸ் சார் வந்து இப்படிதான் சொன்னாரா, இந்த மூட்ல தான் நீங்க டிராவல் பண்ண போறீங்க? ஆமா, எல்லாமே எல்லா இன்புட்ஸும் அவர் தான் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் அந்த அங்க வந்து சாதாரணமா லைக் ஷூட் பண்ணோம்னா ஷூட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருந்திருப்பாங்க. அந்த டயலாக் தான் அந்த இமோஷனை வந்து கேரி பண்ணி விடுச்சு. அண்ட் அது வந்து அகெயின் ரைட்டிங் பிரில்லியன்ஸ். ஆனா வந்து பக்கத்துல ஒருத்தர் சத்தமே இல்லாம ஒரு மாதிரி மாஸ்க் காட்டிட்டே போயிட்டு இருந்தாரு, வித்யுத். ஏன்னா வந்து ரொம்ப ஈஸியா அவருக்கு வந்து என்ன ஃபைட்டுன்றது வந்து அப்படியே என்னமோ காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு காஃபி குடிக்கிற மாதிரியா ரப்பர் மாதிரி மூவ் பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல. நான் வந்து ஆக்சுவலா ஒரு கதை சொல்றேன், I'll tell you ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. கரெக்டா அஞ்சான் படம் ரிலீஸ் ஆகுது. நான் மலேசியாவில் இருந்தேன் அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட் மூலியமா அந்த ப்ரீமியருக்கு நான் போயிருந்தேன். சூர்யா சாரும் வித்யுத் சாரும் வந்திருந்தாங்க. அப்போ நான் வந்து ஒரு ஃபேனாக அவர் மீட் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அப்போ செட்டில் போய் சொன்னேன், ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணும்போது நான் சொன்னேன், பிரதர் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் வந்து உங்களை 10 வருஷம் முன்னாடி மீட் பண்ணேன். இன்ஃபேக்ட் மோர் தென் தட், ஐ திங்க் 2012-13 அந்த டைமில் மீட் பண்ணேன். சரி அப்படியா, எங்கே எப்போ? அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி. அப்போ அவர் வந்து சொன்னார், எனக்கு வந்து லைட்டாக ஞாபகம் இருக்குது, பட் சாரி ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி, பட் எனக்கு தெரியும் இந்த இன்சிடென்ட்லாம் எனக்கு ஃபுல்லாக தெரியும். பட் லைக் கங்க்ராச்சுலேஷன்ஸ், அப்போ வந்து உங்களுக்கு சினிமா ஐடியாவே இல்லை, இப்போ வந்து கட் பண்ணி பார்த்தா என் கூட நடிக்கிறீங்க. அப்போ என்ன ஒரு ஃபேனாக மீட் பண்ணீங்க, இப்போ ஒரு காலீகாக இருக்கீங்க. ஸோ அந்த வரிசைக்காக ஆமாம் கங்க்ராச்சுலேட் பண்ணார், நிறைய என்கரேஜ் பண்ணார். அண்ட் அந்த ஷூட் பண்ணுற சீன் இருக்குல்ல, லாஸ்ட் சீன், அதில் வந்து அந்த சீனுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னார், நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அண்ட் நீங்கள் வேணும்னா பாருங்கள், இது வந்து பயங்கரமாக உங்களை தூக்கி விடுவோம். நான் சொன்னேன் ஓகே ப்ரோ, நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, பட் அவர் சொன்ன மாதிரி இட்ஸ் ஹேப்பன்ட் அண்ட் வெரி கிரேட்ஃபுல், வெரி நைஸ். ஓகே, எஸ்கே அவர்களோட ஒர்க் பண்ணதை பற்றி நிறைய நீங்கள் சொன்னீங்க அண்ட் விதித் எப்படிதான் சொன்னீங்க. முருகதாஸ் சார் எப்படி உங்களை அப்ரோச் பண்ணார், நீங்கள் எப்படி அந்த படத்துக்குள்ளே வந்தீங்க? ஆக்சுவலாக கொலை படம் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாங்க. ஓகே. ஸோ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு லைக் ரன் டைம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான், பட் பயங்கரமான கேரக்டர் அண்ட் ஆக்டிங் ரேஞ்ச் லைக் ஒருத்தர் வேணும், நம்மளுக்கு நல்லா ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் வேணும். ஸோ என்னை ஆடிஷன் பண்ணாங்க, 2-3 ரவுண்ட்ஸ் ஆடிஷன்ஸ் போச்சு. அண்ட் சார் பார்த்துட்டு சொன்னார், சரி ஓகே நல்லா பண்ணுறான், லைக் ஹீ கேன் டூ திஸ் ரோல். அண்ட் அப்போவே சொன்னார், இது வந்து ஒரு ஆக்ஷன் படம், ஆக்ஷன் ப்ளஸ் காமெடி ப்ளஸ் பிரதர்ஹுட், இது எல்லாம் நம்ம பேச போகிறோம். அண்ட் முக்கியமாக அந்த கன் கல்ச்சர் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ட்ரைனிங் நீங்கள் பண்ணணும். ஸோ அதில் வந்து நான் நிறையா ஒர்க் பண்ணேன் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு எப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, லைக் நம்மளுக்கு என்னதான் வயசானாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தை நம்ம லூஸ் பண்ணக்கூடாது, அந்த எக்ஸைட்மெண்ட்ல தான் ஷூட் பண்ணுவாரு. அது பார்க்கும்போது ரொம்ப ஆமா, அவர் வந்து இப்ப அவர் வந்து இஸ் அ லெஜெண்டரி டைரக்டர், உச்சத்துக்கு போயிருக்காரு. பட் ஸ்டில் ஒரு மெனக்கெட்டு அது தெரியுது, அது ஸ்கிரீன்ல நல்லாவே தெரியுது. அவர் வந்து இறங்கி பண்ணுவாரு எல்லா சீக்வன்ஸ்லயும். சரி, ஏன்னா நிறைய மேக்கிங் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்தோம், ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் ஒரு ட்ரக் அடிச்சு தூக்கும் போது பயங்கரமா கிளாப் பண்ணி சூப்பர் வேற லெவல். அது வந்து அகைன் ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டருக்கு அந்த சென்ஸ் இருக்கு, யாருக்கு என்ன இது கொடுக்கணும். ஸோ அந்த வகையில ஸ்டன் சிவா சாரோட பசங்க கெவின் அண்ட் ஸ்டீவன் அவங்க கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணாரு அண்ட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து, பட் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பெஸ்ட் ஆக்ஷன் இன் தமிழ் சினிமா. இல்ல எல்லாருமே அதை சொல்றாங்க, யூஷுவல் ஆக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு சண்டை ஃபைட்டு லாஸ்ட்ல வந்து அது எப்படி முடியுதுன்றது இல்லாம இந்த படத்துல வந்து அதுல ஒரு இன்டெலிஜென்ஸ் இருந்துச்சு. ஒரு சீன் ஒவ்வொரு இதுமே ஒரு ஷாட் இன்னொரு ஷாட் ரிப்பீட் பண்ணாத மாதிரி அதை வந்து நிறைய சொல்ல முடியுது. ஏன்னா ஆக்ஷனுக்கு தனியா உட்காந்து அதுக்குள்ள ஒரு ஸ்டோரி போர்டு மாதிரி போட்டு பண்ணிருக்காங்க போல இருக்கு. நிறையவே பண்ணிருக்காங்க, நிறைய ஸ்டோரி போர்ட் பண்ணாங்க, நிறைய ரிஹர்சல்ஸ் போச்சு. இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த சீன் சொன்னீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக நீங்கள் பண்ணீங்க, அதெல்லாம் அவங்க கொடுத்த இன்புட்ஸ். அவங்க அந்த ஃபுல் டீமே செம்ம ஜாலி, யங் டீம், பயங்கரமாக பண்ணுறாங்க ஆக்ஷன். ஓகே. அண்ட் வந்து படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நிறைய பேர் வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, என்ன உங்ககிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க? இல்லை, வெரி கிரேட்ஃபுல் அண்ட் பிளஸ்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த நீங்கள் ஹைலைட் பண்ண சீன்ஸ் எல்லாம் வந்து பேசினாங்க, அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, உங்களை நீக்ல பார்த்தேன், அதில் வேற நீக்ல பார்த்துங்களா? ஆமாம், கரெக்டு.
நானுமே ரொம்ப நேரமா வந்து நான் ஸ்கிரீன்ல பார்க்கும்போதுமே எங்கேயோ பார்த்திருக்கோம், அதாவது ஒரு நியூ ஃபேஸ் மாதிரி ஃபீல் ஆகல. இப்ப நீங்க சொல்லும் போது கரெக்ட், நீக்ல அந்த அனிகாவோட கரெக்ட் என்ன ப்ரோ அதுல நல்ல ஆமா, அதுல வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ். இப்ப ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஹோம் ஒர்க் இருக்கும். ஸோ அது வந்து லுக்லயும் சரி, பிசிக்லயும் சரி, டைலாக் டெலிவரி ஸ்டைல் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுவோம். பிகாஸ் ஐம் ட்ரெயின்ட் ஆக்டர். நான் நாசர் சார் கிட்ட ஒரு 1 year ட்ரைனிங் பண்ணிட்டு தான் வந்தேன் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவர் பேர் காப்பாற்றணும். அவர் சொல்லுவாரு ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு கேரக்டர் ஸ்டடி இருக்கணும், ஒரு ப்ரெப்பரேஷன் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க போகணும். அந்த ப்ரெப்பரேஷன் எல்லாம் முன்னாடி பண்ணணும். அதுக்கப்புறம் லைக் கேமரா முன்னாடி வரும்போது ஒன்லி ஜஸ்ட் ஒரு ஃப்ளோ ஸ்டேட்ல போகணும். அந்த ஒர்க் எல்லாம் அதுல தெரியும். ஸோ நீக்ல ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டரைசேஷன் இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் சாஃப்டா அந்த மாதிரி. இதுல இன்னும் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா. ஓகே நைஸ். ஸோ வீட்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்க பார்த்துட்டு உங்களோட கேரக்டர்? எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவங்க எல்லாம் தியேட்டர்ல ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. அவங்க மலேசியால பார்த்தாங்க, அங்க வந்து செம்ம ரெஸ்பான்ஸ். எல்லாரும் லைக் ஷோ முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து என்னை பற்றி பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. சூப்பர். அண்ட் அகைன் நான் சொன்ன மாதிரி இந்த வருஷம் 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 3 படமும் ஹிட்டு. ஸோ ஐ எம் ஃபீலிங் வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஸ் டு. ஸோ நைஸ். ஸோ படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, நிறைய சொல்கிறாங்க 90% பாசிட்டிவ் ரிவ்யூஸ். அண்ட் படமும் நல்ல ஒரு சூப்பர் பிக்கப் போயிட்டு இருந்துச்சு. இதை வந்து நம்ம இந்த ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி என்னப்பா முருகதாஸரோட கம்பேக் அறிவிச்சிடலாமா? அவர் வந்து கம்பேக்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா என்னைக்குமே அவர் இங்கே தான் வச்சிருக்கேன். பட் ஒரு சில படங்கள் வந்து நினச்ச மாதிரி போகல. பட் தட் டசன்ட் டேக் அவே ஃப்ரம் த டைரக்டர். த டைரக்டர் இஸ் ஆல்வேஸ் மேபி அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் ஏதோ ஒரு ரீசன்னால கொஞ்சம் ஒர்க் ஆயிருக்காது. பட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு சர்ப்ரைஸ்லாம் இல்லை. எனக்கு தெரியும் முருகதாஸ் சார் கிட்ட, ஏன்னா அவருக்கு ரமணா பண்ணாரு, கஜினி பண்ணாரு, துப்பாக்கி பண்ணாரு, கத்தி பண்ணாரு. ஸோ நத்திங் நியூ ஓவர் ஹியர். இதுதான் எதிர்பார்க்குறோம் முருகதாஸ் சார் கிட்ட. ஸோ இட்ஸ் நைஸ் டு see. ஓகே, இவ்வளோ லிஸ்ட் பண்ண ஒருத்தரோட படத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து லைக் நமக்கு சினிமாக்கு வரணும்னும் போது ஒரு சின்ன பக்கெட் லிஸ்ட்லாம் இருக்கும். கரெக்ட். முருகதாஸ் சார் அந்த பக்கெட் லிஸ்ட் ஆமா கண்டிப்பா இருந்தாரு. லைக் எப்படி சொல்றது, ஐம் வெரி பிளெஸ்ட். லைக் ஐம் வெரி வெரி பிளெஸ்ட் டு ஹேவ் ஒர்க்ட் வித் சச் அ டீம். அண்ட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி டைரக்டர், இவ்வளோ ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணி இவ்வளோ ஹீரோ எலிவேஷன் பயங்கரமாக பண்ணிட்டு பயங்கர ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு. அண்ட் அவருக்கு என்னன்னா he likes to keep reinventing himself. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் க்ரூவே ரொம்ப யங்காக இருக்கும். நம்ம டிஓபியா இருக்கட்டும், ஸ்டண்ட் மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர் அனியா இருக்கட்டும். லைக் அவருக்கு என்னன்னா அந்த ஈகோ இதெல்லாம் கிடையாது. நான் முருகதாஸ் சார் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இஸ் அ சைல்ட் அண்ட் ஹி லவ்ஸ் டு கொலாபரேட் வித் யங் பீப்புள். ஸோ அதில் நல்லாவே தெரிஞ்சது இல்லை. அண்ட் சுதீப் ப்ரோ பற்றி பேசும்போது நம்ம சொல்லி ஆகணும். அவர் வந்து ஒரு செம்ம கேரக்டர் ப்ரோ, சீரியஸ்லி. லைக் ஒரு நாள் பேசிட்டு இருப்போம், இங்கே இருப்பாரு, அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா மேலே இருப்பாரு. பிரதர் என்ன பிரதர் பண்ணுறீங்க? பிரதர் நான் வரேன் 5 minutes இந்த ஷார்ட் முடிச்சுட்டு வரேன். அவருக்கு தொங்கிட்டு இருப்பாரு, இந்த சைடுல இருந்து ஸ்விங் பண்ணிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பயங்கரமா ஒரு கேமராமேன்குள்ள இருக்கிற குவாலிட்டியே இல்ல. ஆக்ஷன் மாஸ்டர் மாதிரி அவர் ஸ்விங் பண்ணிட்டே இருந்தாரு. ஒரு நாள் செட்டுக்கு வந்தேன், ஒரு பேண்டேஜ் மாதிரி இங்க இருந்துச்சு. நான் கேட்டேன் என்னாச்சு ப்ரோ? விரல் போச்சு. இது விரல் போயிடுச்சா ப்ரோ? யூ ஓகே? அது விடுங்க ப்ரோ, வில் ஷூட் திஸ், வில் டூ தட், நீங்க வாங்க ப்ரோ விரல் ப்ரோ. அது பாத்துக்கலாம் ப்ரோ, அது ஒட்டிடலாம். ஓகே, இவன் ஒரு டைப் மோசமான ப்ரோ. பட் ரொம்ப ரொம்ப ஸ்வீட். அண்ட் வேலைல ஃபுல் டீமே சொல்றேன், ரொம்ப ஒரு நல்ல எனர்ஜி. அண்ட் ஐயப்பன் கோஷியும் பார்த்துருப்பீங்க, அதுல வந்து மெரிட்டிருப்பாரு. இதுல வந்து வேற லெவல் மாஸ் பண்ணிட்டாரு. கேமரா ஒர்க், ஆக்ஷன், டைரக்ஷன், மியூசிக், இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தான் நிறைய பேர் வந்து ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நைஸ். அண்ட் இது வந்து ஒரு மைல்ட் சென்சிட்டிவான ஒரு டாபிக்னே வச்சுக்கோமே. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த புக்கிங்ஸ் எல்லாமே வந்து எதிர்பார்த்த அந்த ஒரு புக்கிங் இனிஷியேட் ஆகல. அதுவுமே வந்து முருகதாஸ் அண்ட் எஸ்கே அவர்களோட படங்கள்னும் போது ஒரு பவர் ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ தாண்டினதுக்கு அப்புறமா வந்து மடமடன்னு அந்த ஒரு 3 நாள் செம்ம கலெக்ஷன், செம்ம புக்கிங் ரேம்பேஜ்லாம் போடுவோம் போது லைக் இது வந்து வாண்டடா எதுவும் பிளான் பண்ணாங்களா? நம்ம வந்து மைல்டா வச்சுக்குவோம். இல்லைங்க, அப்படி எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் கிடையாது. அவரோட ஃபிலாசபி என்னன்னா, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம்,
அண்ட் நம்ம வந்து சின்சியராக ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் கையில் இருக்குது. ஓகே. ஸோ அவங்களுக்கு ப்ராடக்ட் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரிலீஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆடியன்ஸோட ரியாக்ஷன் பார்த்துட்டு அது தானாகவே நடக்கும்னு சொல்லி, அண்ட் வெரி ஹாப்பி தட்ஸ் ஹேப்பனிங். சூப்பர். அண்டு சூப்பராக பண்ணியிருந்தீங்க படத்தில். நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க என்ன மாதிரியே. ஸோ ஒர்க்கிங் வித் எஸ்கே சார், ஒர்க்கிங் வித் முருகதாஸ் சார், இது வந்து ஒரு பெரிய ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட்ல உங்களுக்கு. ஸோ இல்லை, ஸ்டார்காஸ் பாருங்க, ஒரு பக்கம் எஸ்கே சார் இருக்காரு, இன்னொரு பக்கம் வித்யுத் சார் இருக்காரு, பிஜு மேனன் சார் இருக்காரு, ஷபீர் ப்ரோ இருக்காரு, விமலா ராமன், இந்த மாதிரி லிஸ்ட் போயிட்டே இருக்கும். ஸோ வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஆல் ஆஃப் தம். ஸோ ஃபைனலி லாஸ்ட்டாக இந்த மொமெண்ட், இப்போ இந்த செகண்ட் எப்படி இருக்கு? அது ஆனஸ்ட்லி வார்த்தையால் என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஒரு செம்ம ஃபீலிங். நம்ம வந்து இத்தனை வருஷமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், எல்லாம் ஓகே. பட் அதுக்கான ஒரு வரவேற்பு வரும்போது அது ஃபீல் வெரி பிளெஸ்ட், ஃபீல் வெரி ஹாப்பி. அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது ஆக்சுவலாக. நிறைய சீக்வன்ஸ் இதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல. ஆமாம். ஒரு சீக்வன்ஸ் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு, இல்லை ரொம்ப டிஃபிகல்ட்? அந்த மாலதி கிட்ட பேசும்போது ஒருத்தர் வருவார், அதுக்கப்புறம் அந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பக்கம் ஆக்ஷனும் இருக்குது, இன்னொரு பக்கம் டைலாக்ஸும் இருக்கும், இன்னொரு பக்கம் அந்த அந்த ஒரு கால் பேக் டு இதுவும் இருக்கும், அப்புறம் தமிழ்நாடு கன் கல்ச்சர் பற்றி பேசிகிட்டு இருப்போம். ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பட் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்னால் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அந்த டீமே பயங்கரமான டீம். நிறைய பேர் இருக்காங்க, அபே, சுந்தர், விவேகா, சூர்யா, சுதா, அவங்க எல்லாம் லைக் அட்லீஸ்ட் ஒரு 8 பேர் இருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு சீனுக்கும் அவங்க வந்து சொல்லுவாங்க, ஜி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க, பிரதர் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க, சார் இதில் வந்து இப்படி பண்ண போகிறோம், இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த கம்யூனிகேஷன், டீம் ஒர்க் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் இட் ஷோஸ் இன் த மூவி. ஓகே, நைஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் வந்து எப்படி மதராசியோட சக்ஸஸ் வந்து உங்களுக்கு ஒரு பர்சனல் வின்னாக இருந்துச்சோ, அடுத்தடுத்து எல்லா படமுமே வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ணுற படமே சக்ஸஸ் ஆகணும்னு நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.